காலத்தில் 19 மகள் வந்து லண்டனில் கல்யாணம் சந்திக்குவாங்க. அவங்க கல்யாணம் பார்த்து நான் நினைச்சேன், மனைவி நான் நினைச்சேன் இது மாதிரி கல்யாணம் மட்டும் தமிழுறவுகளே, நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க தொண்டமனார் செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். இன்றைக்கு இங்கே ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. அதாவது 108 பேருக்கு திருமணம் செய்து வைக்கிறோம். வாங்க விடியக்குள்ள போல. அதுக்கு வழக்க முன்னாலே விட்டு அதான் 25. வணக்கம் தமிழுறவுகளே, நாங்கள் இப்பொழுது எங்கே நிற்கிறோம் என்றால் வரலாற்று சிறப்பு மிக்க தொண்டமனார் செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் 108 பேருக்கு இப்பொழுது கல்யாண வீட்டுக்கு தயாராகி வந்தோன்றிருக்கிறோம். மாப்பிள்ளை பொம்பளையாக்கள் ஒரே கலர் உடுப்பு, பெண்களுக்கு சிவப்பு உடுப்பும் ஆண்களுக்கு வேட்டியுடன் வந்துருக்கிறோம். இப்பொழுது கல்யாண வீட்டுக்கு ரெடியாகி கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம்.
இப்போது வள்ளி அம்பாளின் சன்னதியிலிருந்து இப்போது இந்த பஞ்சாராட்சி எடுத்து வரப்பட்டு இப்போது அனைத்து ஜோடிகளுக்கும் இப்போது வழங்கப்படுகிறது. தொட்டு வணங்குவதற்காக இப்போது அனைத்து ஜோடிகளும் அந்த கற்பூர ஆராய்ச்சி அதாவது பஞ்சாராட்சியை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக இவர்களுக்குரிய அந்த மாங்கல்ய காரணம் தான் நடைபெறப் போகின்றது. பார்க்கலாம். இவ்வாறான திருமணங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவது இது முதல் தடவை என்றால் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக இங்கு என்ன நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்ற தொடர்ச்சியாக செல்வச்சன்னதி ஆலயம் வந்து வெளிநாட்டு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக கொஞ்சம் பின்னுக்கு இல்லைங்க ஐயா போய் முடியா விட்றேண்ணா பின்னுக்கு ஐயா போய் முடியா கவிதா கொஞ்சம் போடுவேன் நான் போடுறேன். இப்போது பார்த்தால் தெரியும் மாங்கல்யம் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மஞ்சள் கைத்திலே இந்த மாங்கல்யமானது கட்டப்பட்டு இப்போது அனைவருடைய கைகளுக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்போது பெரும்பாலான ஜோடிகளுக்கு மாங்கல்யம் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் வழங்கப்பட்ட கையோடு இங்கே பார்த்தால் கொஞ்சம் ஏராளமான ஜோடிகள் இருக்கின்றார்கள். 108க்கு மேற்பட்ட ஜோடிகள்லாம் இங்கே இருப்பதாக சொல்கின்றார்கள். அனைவருக்கும் மாங்கல்யம் வழங்கப்பட்ட கையோடு மாங்கல்ய காரணம் என சொல்லப்பட்டது. வீட்டி தான் போகும். ஏன் அப்படி இருக்கிறது தான் உங்களோட வயசுக்கு இப்படியான விஷயங்கள் முந்தி கோயிலுக்கு வந்தீங்க திருவிழா இந்த அறிவித்தலை இந்த ஆலயத்தின் ஐயா வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்போது முக்கியமான வேளையிலே நாங்கள் நிற்கின்றோம். அதாவது திருமணம் நடைபெறப் போகின்றது. இங்கே அனைவருக்கும் பூக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை வாழ்த்து சொல்வதற்காக பூக்களை அவர்கள் மீது தூக்கி வாழ்த்துவதற்காக பூக்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மகன்கள் மங்களகரமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாங்கல்ய தாரணம் என்பது
அதாவது இந்த சம்பிரதாயம் நாளைக்கு செய்தாக்கள் பலதா போடுங்க அனுபவம் அதுக்காக அந்த காலத்தில் 19 போட்டு முடிஞ்சா நீங்க போகலாம் கொஞ்சம் போடுங்க இல்ல அப்படியே போய் பண்ணு பார்த்துக்கோங்க காரங்கள் பற்றி நீங்க செல்லுங்க
மனைவி நான் நினைச்சேன் இது மாதிரி கல்யாணம் மட்டும் பேர் அதுக்காக நேற்றுக்காலம் கோழிக்கோடு 10 பேருக்கு 50 வருஷம் பண்ணுறாங்க. 3 வருஷம் கஷ்டப்படுறோம், எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியல. அது சார் தேவன் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தது. அவர் கரெக்டாக ஆகலாம் கரெக்ட் பண்ணி அவங்க இந்த நல்ல இது வந்து எனக்கு ரொம்ப மனைவி நுணுக்கமாக அவனுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ மனைவி பேசுவோம். நீங்க என்னென்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்துருக்க சொல்லுங்க. காலி 4 கிராம் காலி, வேறு வந்து வேஷ்டி சால்வை சாரி, வேறு வந்து 10 ருபீஸ். வேறு என்னென்ன அவர் சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வரவங்க வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் ஒரு பூர்வீக யாழ்ப்பாணம். அப்பா வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்தார், அம்மா சுலோன்னா ஆனால் சிங்கப்பூரில் யாழ்ப்பாணம். இப்போ அளவட்டு ஒரு விஷயத்தை செய்யணுன்ற யோசனை ஏன் பார்த்தேன்? நான் இப்போ என்னோட மகளோட கல்யாணத்தை வந்து நான் லண்டனில் ஒரு சிறப்பான லண்டனில் பார்த்தேன். இப்போ நான் இப்போ இவ்வளோ பணம் செலவழிக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு. இந்த பணத்தை வந்து ரொம்ப பேருக்கு செலவழித்து ரொம்ப பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த எண்ணம் அப்போ வந்தது. அந்த சந்தோஷத்தை வந்து மற்றவங்க சந்தோஷப்பட்டு அது மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. மற்ற கம்பெனிகள் இருக்கு அது மாதிரி சந்தோஷம் பார்க்கணும்னு நினச்சேன். மகனும் கடவுளும் சந்தோஷமாக இருக்காங்க. அது வந்து நன்றியாக கடவுளுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். நன்றி மாதிரி ஐயா எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா செழிப்பாக நடந்துருக்கு. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். வந்து இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அவங்க நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ணுற ஒரு விஷயம், ஆனால் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணியிருக்கோம். நாங்கள் கல்யாணம் பண்ணி 41 வருஷம் ஆகும். நான் நுணுக்கமாக அவங்க மனைவி அவங்க கூட சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இருக்குது. அதாவது இன்றைக்கு செல்வச்சன்னதி ஆலயத்திலே அதாவது 110 கல்யாணங்கள் 110 கல்யாணங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட திருமதி துரை மற்றும் சுமதினி தம்பதிகள் அவர்களுடைய புத்திரன் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பாக செல்வச்சன்னதி ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. அப்போ அவருக்கு நாங்கள் அந்த தாலி செய்ய முடியலை, இருந்தும் இப்போது அவருக்கு மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அப்போ எல்லாருக்கும் 111 பேருக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து வச்சிருக்கிறோம். அவருக்குரிய தாலியும் பின்பு அவர்கள் அனுப்பி அவர்களுக்கு ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அந்த கல்யாணத்தை நாங்கள் அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் என்று அங்கே இங்கே செய்வோம் என்று நாங்கள் வழிபட்டது. நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் இலங்கையிலே தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய இந்த எல்லோரும் இலங்கையர்கள். அதனுடைய இலங்கையில் எவ்வளவு மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கா, அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர் என்ன நேற்று ஏர்போர்ட்லேருந்து விலைக சொன்னார், இந்த உமன் ஹெடேக் ஃபேமிலி, அதாவது பெண்களை தலைமைத்துவமான குடும்பங்களுக்கு தாங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் இன்னும் ஒரு சிறிது இது ஒரு இப்போ நெருக்கடியாக இருக்கக்கூடிய இன்னொரு 2-3 மாதம் கழித்து வாழ்வாதார உதவி திட்டமும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகையால் இப்படியான உதவி திட்டங்களை அவர்கள் சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து கனகாலமாயிருக்கு. ஆனால் இருந்தும் இங்கே வடமாகாணத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று இங்கே வந்து இதை செய்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த மக்களும் இதை கருத்தில் கொண்டு இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். மற்ற இந்த இதை முன்வந்து செய்ததற்காக திருமதி துரை தம்பதிகள் அவர்களுக்கும் அவர்களுடைய புத்திரர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கிறதோடு இந்த இவ்வளவு விடயத்தையும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி